ஹலோ பிளாங்டன் பட்டீஸ், நான் அசின் பேசுகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன் அண்ட் குட். இன்றைக்கி நம்ம யாருக்காக ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா தயாங்காண்டி தான். ஸோ இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான். யாரும் ரியல் லைஃப்பில் போட்டு கனெக்ட் பண்ண வேணாம். இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் நடக்குமான்லாம் இல்லை. இது ஜஸ்ட் இமேஜினேஷன். ஸோ கண்ணை மூடி நல்லா ஃபீல் பண்ணி இந்த ஸ்டோரியை கேளுங்கடா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் லாங் டைம் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு செமஸ்டர்லாம் முடிஞ்சிட்டு டோட்டலாக காலேஜ் லைஃபே முடிஞ்சிட்டுடா. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அதனால் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன்டா. சரிடா, நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ உங்கள் இன்ட்ரோ பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பேர் ஒய்யன், உங்களுக்கு 18 வயசு ஆகுது. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட் இயர் ஒரு செமஸ்டர் முடிச்சிருப்பீங்க. காலேஜ் படிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் அம்மா பேர் ஜான்வி, உங்கள் அப்பா பேர் சுகா. ஸோ சுகா பயாஸ் இருந்தீங்க அப்படின்னா, நானே சுகா பயாஸ் மாதிரி தான், எனக்கு சுகாமே பிடிக்கும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கடா. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போனால் உங்களுக்கு புரியும், ஓகேவா, நான் என்ன ரீசனுக்காக எப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு. தாயங்கோட இன்ட்ரோ, அவனுக்கு 35 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கும் அவனுக்குமே 17 இயர்ஸ் ஏஜ் கேப்பு. தாயாங் இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்கடா, ஓகேவா. ஒரு 10 மணிக்கு போயிட்டு ஒரு 8 மணியோ 6 மணிக்குள்ளேயோ வர மாதிரி ஒரு ஜாப் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கை நிறையா சம்பாதிக்கிறான். இன்றைக்கி வரைக்குமே தயாங்க்கு மேரேஜுங்கிற ஒன்று ஆகவே இல்லைடா. தயாங் யார் அப்படின்னா உங்களுடைய அம்மாவுடைய அண்ணன் தான் தயாங், ஓகேவாடா. சரிடா, இன்ட்ரோ இவ்வளோ போதும். நம்ம மற்றதெல்லாம் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனு ஒரு ரூமை தாண்டா காட்டுறாங்க. அங்கே நீங்களும் தயாங்கும் இருக்கீங்க. நீங்கள் தயாங் மேலே ஏறி உட்காந்துருக்கீங்க. ஏய், கீழே இறங்கு. எதுக்கு இப்போ என் மரத்தில் உட்காந்துருக்க? அதுவும் 2 கால் அந்த பக்கம் இந்த பக்கம்னு போட்டு உட்காந்துருக்க. கீழே இறங்கு. அப்படிலாம் இறங்க முடியாது. நான் எதுக்கு இறங்கணும் சொல்லுங்கள். உங்களுக்கும் தாராக்கும் என்ன தான் கதை சொல்லுங்கள். என் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு அப்போவே லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கல்யாண நேரத்துக்கு ஆயிருக்கும்ன மாதிரி சொன்னாங்க. எங்கள் அம்மா 16 வயசுலேயே எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை. உங்களுக்கும் தாராக்கும் என்னாச்சு? இந்த பாரு, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் என் தங்கச்சிக்கிட்டே அதை பற்றி சொன்னதில்லை. நீ யார் அதை பற்றி கேட்குறதுக்கு? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற போகிறவளா, இல்லை ஆல்ரெடி நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறவளா? இல்லை. அப்புறம் எதுக்கடி உன்கிட்ட சொல்லணும் நான்? பார்த்தியா நீ நேட்டிவ் போட்டு பேசுகிற. அப்போ உனக்கும் மனசில் என் மேலே ஏதோ இருக்குது இல்லை? அப்படி தானே மாமா? இந்த பாரு, பல்ல கழட்டிடும் சொல்கிறேன். என்னது இப்போ கலந்துட்டு கொடுத்த? எனக்கு இப்படி இதாகுது. இல்லையே, நான் அம்மம்மா காய்ச்சிட்டு வந்த பால் தான் உனக்கு நான் கொடுத்தேன். அம்மம்மா கொடுக்க சொன்னாங்க, அதனால் கொடுத்தேன். ஏய், எனக்கு தெரியாதுன்னு பார்க்குறியா? பால் மாதிரி இருக்கிற வேறு என்னத்தையும் நீ கொடுத்துருக்க, எனக்கு நல்லா தெரியும். அப்போ இருந்தால் அது எதுக்கடி ஆறி போயிருந்ததை கொடுத்த? சொல்லு. ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? எதுக்கடி இப்போ எனக்கு அப்படி கொடுத்த? இப்போ எல்லாத உண்மையை என்கிட்ட வாங்கணுமா? நான் இப்படி பேசிகிட்டு ஆளே கிடையாது. இந்த தாங்க இப்படி பேசுகிறேன்னா அது என் தங்கச்சியோட முகத்துக்காக மட்டும்தான் சொல்கிறேன். ஓ, அப்போ என் முகம்லாம் உனக்கு பிடிக்காது? யார் முதல்ல யார் நான் கேட்குறேன்? உன் தங்கச்சி பெத்த தங்கம் தான் நான். இந்த பாரு, இந்த இதெல்லாம் வேண்டாம் சொல்கிறேன். உடைய முறையே எந்திரி. இப்போ நீயா எந்திக்கிறியா இல்லைனா தள்ளி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான் அவங்கக்கிட்ட. ஸோ எஸ், நீங்கள் கல் தாண்டா கொடுத்துருப்பீங்க. நீங்கள் இப்போ தயாங்கோட வீட்டில் தான் இருப்பீங்க. அதாவது அவங்களோட அம்மம்மா வீட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் திருவிழாக்காண்டி ரொம்ப வருஷம் கழித்து உங்கள் அம்மம்மா தாத்தா எல்லாருமே உங்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா 16 வயசுலேயே உங்கள் அப்பா லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்கடா. வீட்டோட சம்மதம் இருந்திருக்காது. ஆனால் சுகாவோட வீட்டில், அதாவது உங்கள் அப்பாவோட வீட்டில் சம்மதம் ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்குமே 7 to 8 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும்டா. அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்குது. அவன் பேர் மிஞ்சுன்னு. அவன் இப்போ தான் 12th படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்டா. ஸோ நீங்கள் திருவிழாவுக்கு ஒரு 3 days ஆகுது. முன்னாடி தயாங்கோட ஸ்டோரிலாம் உங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து சொல்லி நிறையா சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. எங்கள் அண்ணன் அப்படி செஞ்சுருக்கான், இப்படி செஞ்சுருக்கான், நல்லா பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியே கேட்டு நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. வளர்ந்ததில் உங்களுக்கு ஒரு சின்ன லவ் மாதிரி இருக்கும் தயாங் மேலே. ஆனால் அவங்க நம்மளோட பெரியவங்கங்கிறதுனால சரி ஓகே, அவங்கள பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருப்பீங்க. இங்கே அவங்களுக்கு கல்யாணம் முடியலன்னு தெரிஞ்சோன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப அட்வான்டேஜ் ஆகிட்டு
நீங்கள் வளர்ந்தது ஃபுல்லாவுமே சுகா வீட் சைடு, அதாவது உங்க அப்பா வீட்டு சைடு தான் ஃபுல்லாமே வளர்ந்துருப்பீங்க. உங்க ஆச்சி தான் வந்து எல்லாமே எடுத்து வளர்க்குறது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இப்போ சரி இப்போவாச்சும் மன்னிச்சு ஏற்றுப்போன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து அவங்க கூப்பிட்டுருப்பாங்கடா. ஸோ இந்த பிட்வீன் இயர்ஸில் வந்து தயாங் வந்து அவன் தங்கச்சியை வந்து தேடாத நாள் இல்லை. தேடிட்டு தான் இருப்பான். சில டைம் விட்டுருவான். அது போக வந்து அவங்க அப்பாவுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்படி அவளை தேடுறவங்க வந்து இந்த வீட்டில் இருக்க வேணாம் மாதிரி ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லியிருப்பான். அதனால கொஞ்சம் வருஷம் தேடாமல் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் எப்படி தேடாமல் இருக்க முடியும்? அதனால அவன் வந்து தேடிட்டு இருந்து ஃபைனலாக அவன் தான் வந்து சொல்லியிருப்பான். ஸோ இதுதாண்டா நடந்திருக்கும். இன்றைக்கி வந்து உங்களோட வீட்டில் வந்து எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிருப்பாங்கடா. உங்க தம்பியுமே கூப்பிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் தயாங் மட்டும்தான் வீட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ தயாங்க்கு வந்து இந்த மாதிரி அப்போ தான் வெளியில் போயிட்டு வந்திருப்பான். ஏன்னா நீங்கள் வந்ததுனால கொஞ்ச நாள் லீவ் போட்டிருப்பான். அப்போ வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி பசிக்குது வேணும் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் தான் வந்து கிச்சன்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அவனுக்கு வந்து இந்த மாதிரி இதை கொடுத்துருப்பீங்க. அவனுமே வந்து குடிச்சிட்டு ரூம் போயிருப்பான். ஸோ இதெல்லாம் இப்படி தான்டா நடந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் அவனுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் லேட்டராக போக போக தான் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி போதை ஏறி இருக்கும். என்னையா தள்ளி விட பார்க்குறீங்க, இருங்க இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்கை வந்து நீங்கள் டைட்டாக வந்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கீங்க. அதாவது எப்படின்னா இப்போது அவனோட ஹெட்டு வந்து அவங்களோட செஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இறுக்கி அவனை வந்து பிடிச்சிக்கிறீங்க. தள்ளு, இந்த பாரு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன், தள்ளி போயிரு. என்ன நல்லதுக்கு இல்லை? எனக்கு பிடிச்சிருக்கேன் உங்களை. ஒரு பையனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட உனக்கு தெரியாதா? ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணலன்னா நீ தான் வலிக்க வர மாட்டேங்கிய மாமா. அதனால் அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப அவனை வந்து ஹக் பண்ணுறீங்க. அவன் அவங்கள அப்படியே தள்ளி விட்டுட்டு ரொம்ப தள்ளாடி தான் எந்திரிச்சிருப்பான் கஷ்டப்பட்டு கோச்சிலேருந்து. அவன் வெளில போகலான்னு பார்க்கறதுக்குள்ளே இங்கே பெட்டு தட்டி அப்படியே அவன் பெட்லேயே வந்து விழுந்துடுறான். அவனால் ரிட்டன் எந்திரிக்கவும் முடியாத அளவுக்கு இதாகிடுது. இப்போது நீங்கள் இருந்துட்டு மாட்டினையா வடையன் ஆம்பளை நாட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியுமே அவன் மேலே வந்து ஏறி உட்காடுறீங்க. அப்போ அவன் உட்காந்துருந்தா ஏறி உட்காருங்க. இப்போ அவன் படுத்துட்டா மறுபடியும் அதே மாதிரி ஏறி உட்காடுறீங்க. இந்த பாரு, நான் என்னோடய ஸ்டேபிளில் இல்லை, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ். வேணாம், என் தங்கச்சி இப்போ ரூமுக்கு வந்தேன்னா என்ன தான் தப்பாக நினைப்பா. விட்டுரு, வேணாம். எனக்கு 35 வயசு ஆகிட்டு. நான் எந்த பொண்ணையும் இதுவரை நான் தொட்டதே கிடையாது. ஈவன் நான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ண பொண்ணை கூட நான் அப்படிலாம் தொட்டது கிடையவே கிடையாது. பார்த்துப்போம், பேசிப்போம், சிரிச்சுப்போம், அவ்வளோதானே தவிர மற்றபடி நான் அவளை தொட்டு கூட நான் பேசினது கிடையாது. அவளும் என்னை தொட்டது கிடையாது. தயவு செஞ்சு இப்படி இருக்காத வயன். சரி, நல்ல வேலை விஷயத்துக்கு வந்தீங்க. நான் வேறு எங்கேயோ போயிருப்பேன் நான். சரி, உங்களுக்கும் தாராக்கும் என்ன தான் பிரச்சனை சொல்லுங்கள். இப்போ எதுக்கு அதெல்லாம் உனக்கு? அதெல்லாம் பழைய கதை, நானே மறந்துட்டேன். தயவு செஞ்சு விட்டுரு. அது எப்படி மறக்க முடியும்? ஒருத்தன் உண்மையாக லவ் பண்ணியிருந்தா எப்படி மறக்க முடியும்னு நான் கேட்குறேன். இதை பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டேன். தேவையில்லாமல் என் வாயை கிளறிட்டுருக்காத. வெளில போ முதல்ல. அதெல்லாம் வெளில போக முடியாது. முதல்ல நீ சொல்லு, அப்புறம் நான் வெளில போகிறேன். உனக்கும் தாராக்கும் என்ன தான் ஆச்சு? இப்போ என்னடி எனக்கு சொல்ல தானடி செய்யணும்? சொல்கிறேன்டி. இத்தனை வருஷம் பூட்டி வச்சுன எல்லாத்தையும் நான் உடச்சி போடுறேன். என் தங்கச்சிக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த ஓன்ட்டு நான் இன்றைக்கி எல்லாத்தையும் நான் உடைக்கிறேன். இப்போ என்ன உனக்கு தெரியணும் அவ்வளோதானே? நானும் தாராவும் 11th லவ் பண்ணுறோம். எனக்கு தான் முதல்ல அவளை பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பிடிச்ச உடனே நானும் போய் ப்ரப்போஸ் பண்ணேன். அவளும் அதை அக்செப்ட் பண்ணான். அவள் பக்கத்து ஊர் தான், நான் இந்த கிராமம். அவள் பக்கத்து ஊரில் கிராமம். சைக்கிளில் போவோம் 2 பேரும் ஸ்கூலுக்கு. அப்படி தான் அவள் ஊர் வந்தோடனே போயிடுவாள், நான் என் ஊர் வந்தோடனே போயிடும். இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு எங்களுக்குள்ள டேஸ். கரெக்டாக நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். 17 வயசுடி எனக்கு. அவங்க அம்மாவுக்கு 16 வயசு. உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நானும் சொல்லியிருக்கேன் நிறைய ட்ரிப்பு, ஜான்வி இந்த மாதிரி நான் தாராவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்கேன். நான் 16 வயசில் எங்கே இருந்தோம் அப்பாக்காரன் வந்தானே தெரிலடி. உன் அப்பனுக்கு அப்போவே 22 23 வயசுடி. என் தங்கச்சிக்கு 16 வயசு தான். அப்பனை நம்பி அவள் ஓடிட்டா. கல்யாணம் முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க.
ஆனால் என் அப்பா ஏற்றுக்கலையே. சொல்லு, என் அப்பா ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டாரு. சரி, தங்கச்சி ஏதோ போகிற போக்கில் கல்யாணம் பண்ணிருச்சு கோயிலில், நம்மளாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடாத இடம் இல்லை. அந்த டைமும் நான் படிப்பு பார்த்துக்கிட்டே கொஞ்சம் வேலைக்கும் நான் போனேன். அப்போ தேடாத இடம் இல்லை, எங்கே போனான்னு கூட தெரில எனக்கு. நான் என்ன பண்ணுறது? அப்படி தேடிட்டு இருந்து அதை என் அப்பா பார்த்து, இனிமே அவளை பற்றி தேடுறவங்க யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டாரு. அன்னையிலேருந்து ஜான்வியை தேடுறதை நான் விட்டுட்டேன். அப்புறம் காலேஜ் 2 பேரும் ஒன்றா தான் போய் படித்தோம், தாராவும் நானும். அப்போ கூட பஸ்ஸில் தான் போவோம், காலேஜ் பஸ் தான். ஆனால் என்ன, அந்த காலேஜில் பொண்ணுங்களும் பசங்களும் பேசக்கூடாதுன்னு இங்கேருந்து நாங்கள் பட்டணத்துக்கு தான் போவோம். இப்போ கிராமத்துலேயே காலேஜ் வந்துட்டு இங்கே இது கிராமம் மாதிரியே தெரியல. ஆனால் முன்னாடி நாங்கள் பட்டணத்துக்கு தான் போய் படிப்போம். அப்போ கூட 2 பேரும் தொட்டு பேசினது கூட கிடையாது. அப்போல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. கரெக்டாக காலேஜ் முடியறதுக்கு ஒரு 2 மாதம் இருக்கும். அப்போது திடீர்னு அவள் பேசுகிறதே இல்லை. கடைசி செமஸ்டர் 6ஆவது செமஸ்டர்லேருந்து பேசுகிறதே இல்லை. நானும் என்ன ஏதுன்னு சொல்லி பேசுறதுக்கும் ட்ரை பண்ணேன். நான் அப்போ ஃபோன் வாங்கிட்டேன். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அப்பாட்ட மட்டும்தான் ஃபோன் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறது சொல்லு? அதனால ஒரு ட்ரிப் வாய்ப்பு கிடச்சி, ஏன் பேச மாட்டுக்க செய்ய மாட்டுக்கன்னு கேட்டேன். காலேஜ் பஸ்ஸில் வச்சு ஒரு 1-2 வாரத்தை பேசுகிறதே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அந்த ஃபீல்லாம் அவனுக்கு சொன்னால் எப்படி புரியும்? எப்படி புரியும் நான் கேட்குறேன். அந்த மாதிரி கூட பேச மாட்டுக்காளே அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி தான் நாங்கள் பேசுகிறதே மொத்தமாகவே. அந்த மாதிரியும் பேசலையேன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்டேன். இல்லை தயம், நமக்கு செட் ஆகாது. எனக்கு என் அப்பா வேறு மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டாங்க. நான் கல்யாணம் பண்ண போகிறேன். என் அப்பா பேச்சை என்னால் மீற முடியாது. மீற முடியலன்னா என்னத்துக்கு லவ் பண்ணுறீங்க? என்னத்துக்கு லவ் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். என் அப்பா பேச்சை என்னால் மீற முடியல. உன்னை பற்றி சொல்லலான்னு நினச்சேன், என் அப்பா வெட்டிடுவார் போல். அந்த மாதிரி நிலைமையில இருக்கேன். என்னை மன்னிச்சிரு தாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டாட்டா சொல்லிட்டு போயிட்டாடி. என்ன பண்ணுறது? என் தலைவிதி மயிறு இப்படி இருக்கணும்னு இருந்திருக்கு. என்ன பண்ணுறது? சரின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன். ஒரு பக்கம் என் தங்கச்சி என் அப்பாவும் மீறி கல்யாணம் பண்ணியிருக்கா. அவளுக்கு பிடிச்ச பையனுக்காக அவளோட லவ்வுக்காக கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா. இன்னொருத்தையே நான் லவ் பண்ணேன். ஆனால் அவள் என்னை சூஸ் பண்ணாமல் அவள் குடும்பத்தை சூஸ் பண்ணிட்டு போயிட்டான். என் தங்கச்சி ஒரு மாதிரி, நான் லவ் பண்ண பொண்ணு ஒரு மாதிரி. இத்தனை வருஷத்தை நான் கடந்து வந்துட்டேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டி, அவள் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி என்றைக்கு சொன்னாலோ அன்னையிலேருந்தே நான் என்னோடய மைண்ட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணி போட்டேன். ஏன்னா அவள் வேறு ஒருத்தனுக்கு சொந்தமாக போகிறேன்னு வேறு சொல்லிட்டான் என்கிட்ட முன்னாடி. இப்போ அவள் சொந்தமும் ஆகிட்டா. அவளுக்கு பிள்ளைங்க கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவும் இல்லை, எதுவும் நான் நினச்சதும் இல்லை அவளை பற்றி. அவ்வளோதான். அப்படி பண்ணிட்டு போனதுலேருந்து எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டே பிரேக் ஆகிட்டு, அதுலேருந்து என்னோடய கெரியரை மட்டும் நான் பார்த்துட்டு சம்பாதிக்கிறேன். அப்பா அம்மாவை வச்சு நான் காப்பாற்றுறேன். அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதுதான் என்னோடது. போதுமா? கேட்டுட்டியா? நிம்மதியாக இப்போ பல வருஷம் என் மனசில் வச்சு போட்டுருந்த எல்லாத்தையும் உடச்சிட்டேன். அதுவும் உன்கிட்ட உடைப்பேன்னு நான் துளி கூட நினச்சி கூட பார்த்தது இல்லடி. கனவுல கூட நினச்சதில்லை. போதுமா? இப்போ எல்லாமே வாங்கிட்டியா? சந்தோஷமா? திருப்தியாடி? திருப்தி இல்லை. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற. என் அம்மாவை சொல்கிற, தாராவை சொல்கிற, ஓகே. ஆனால் உனக்கான ஒரு லைஃபுங்கிற ஒன்று இருக்குல்ல. ஏன் நீ அவளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க உன் லைஃப்பை? ட்ரஸ்ட்டே இல்லைன்ற, ஆனால் எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கங்கிறது இல்லைல்ல. ஏன் நீ வேறு லைஃப் உனக்கு அமைச்சிக்கல? அதான் சொல்லிட்டேனேடி, ட்ரஸ்ட் எல்லாமே உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு. அதை சீர்திருத்துறதுக்கு யாருமே உனக்கு வரலையா என்ன? வரலையே, என்ன பண்ணுறது? சரி, எல்லாத்தையும் உடச்சிட்டேன், நீ கிளம்பு. அம்மா அப்பா தங்கச்சியெல்லாம் வந்துடுவாங்க, நீ கிளம்பு. அந்த நம்மளை தான் தப்பாக நினைப்பாங்க. அவங்க தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கும் எனக்கு எவ்வளோ வருஷம் டிஃப்ரென்ஸு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சு தான் உன்னை கேட்குறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அப்படியே அவன் மேலே போய் படுக்கிறீங்க, அவனோட டம்மியில் உட்காந்துட்டு தண்டா இருப்பீங்க. நீங்கள் அப்படியே அவனை அப்படியே படுக்கிறீங்க அவன் மேலே. எந்திரி,
இப்படிலாம் இருக்காது சொல்லிட்டேன். என் தங்கச்சி வந்தால் தப்பாக நினைப்பா. தள்ளு. உன் தங்கச்சி வந்து தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு நீ இப்போ வேணும். எதை? 18 வயசு தான் ஆகுது. இதெல்லாம் தப்பு ரொம்ப. நீ காலேஜ் தான் படிக்கிற. உன் மனசை நானே வந்து கெடுத்த மாதிரி இருக்கும். வேணாம் வேணாம். அதான் ஆல்ரெடி கெடுத்துட்டேன். சின்ன வயசுலேருந்து என் அம்மாட்ட உன் கதையை மட்டும்தான் கேட்டு வளர்ந்துருக்கேன். ஆனால் நீ துளி கூட அந்த மாதிரி இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பரவாயில்ல. ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் உன்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன் 3 நாள். உன்னை பின்னாடி சுற்றுனதாக இருக்கட்டும், உன்னைய வந்து தெரியாமல் அந்த மாதிரி இடித்ததா இருக்கட்டும், அன்னைக்கு நான் திருவிழாக்கு சாரீ அம்மம்மா எடுத்து கொடுத்த சாரீ கட்டணும்னு ஆன்ட்டு பார்த்தவன் தானே நீனு. ஏய் அப்படிலாம் பார்க்கல. ஏதோ அன்றைக்கி என் தங்கச்சி பொண்ணு கொஞ்சம் அழகாக இருந்தா, அதனால பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓ, தங்கச்சி பொண்ணு அழகாக இருந்தான்னு தான் பார்த்தேன். பையனா என்னைய பார்க்கல அப்போ? இல்லடி, பார்க்கல. நீ சொல்கிறதுலேருந்தே தெரியுது. ஆன்ட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு தானே இருந்தேன் நீனு. என்னையவே இப்படி பார்த்துருக்கனா? மற்ற பொண்ணுங்களை எப்படி பார்த்துருப்ப? ஏய் ச்சீ, நான் அந்த மாதிரிலாம் பார்க்கல சரியா? அந்த மாதிரி வேறு யார்கிட்டையும் இந்த இவ்வளோ வருஷத்தில் எனக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் வந்ததே இல்லை. அப்போ என்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்கிறேன். ஆமாண்டி ஆமாம், உன்னை பார்த்து அன்றைக்கி நான் ஃப்ளாட்டாக ஆனது தான். இப்போ என்னன்றேன்னு நான் கேட்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் ஏற எடுத்து கூட பேச மாட்டேன் தான். அப்படியே வந்து பேசினாலும் தலை குனிஞ்சிட்டு பேசி அப்படியே நம்ம போயிடுவேன்டி. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? ஓ, இப்போ தான் சில பல உண்மை வருது. எப்படி 3 நாளே நான் உன் மனசை மாற்றிட்டேனா அதுக்குள்ளே? ஆமாம், பின்னாடி சுற்றிக்கிட்டே வந்தா. என்கிட்ட அப்படி யாரும் இதுவரை வந்து அப்ரோச் பண்ணதில்லை. நான் தான் போய் அப்ரோச் பண்ணியிருக்கேன். எனக்குலாம் அப்படிலாம் யாரும் வந்ததில்லை. உன் பின்னாடி யாரும் சுற்றலன்னு தயவு செஞ்சு பொய் புழுவாத மாமா. சத்தியமாக என் பின்னாடி யாரும் சுற்றினது இல்லைடி. நான் பாட்டு என் வேலை உண்டு சோழி உண்டுன்னு தான்டி இருப்பேன். அது போக நான் அதான் பார்த்தேன்ல அந்த 3 நாள் எவ்வளோ கோல்டாக இருந்தேன்னு. தெரியும். லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தான் நானும் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி தான் இருப்பேன். அதனாலே மோஸ்ட்லி எந்த பொண்ணுங்களும் கோல்டாக இருந்தால் கிட்ட வரவே வர மாட்டாளுங்க. அப்போ நான் தான் ஃபஸ்ட்டா? இப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணால் எனக்கு பிடிக்காது. முறையாக சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னடி முறையாக சொல்லணும்? அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான்லடி. இன்னும் என்னடி சொல்லணும்? பொண்டாட்டின்னு சொல்லு, லவ் யூடின்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு, பாப்பான்னு சொல்லு. என்ன இவ்வளோ வேர்டு இருக்குது? இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டியா? இந்த மாதிரி நிக் நேம்லாம் வச்சு கூப்பிட்ட பழக்கம் உனக்கு இல்லையா? ஏன் பாராட்டு அப்படிலாம் கூப்பிடலையா? இந்த பாரு, அவளை நான் தொட்டு கூட பேசினது இல்லைன்ட்டேன். புரியுதா? அவளை நான் இந்த மாதிரிலாம் பெட் நேம்லாம் வச்சு கூப்பிட்டதில்லை. லவ் பண்ணோம், பார்த்துப்போம், சிரிச்சுப்போம், அது மாதிரி தான். எனக்கு கூப்பிடணுன்னு ஆசைலாம் இருந்துச்சு. ஆனால் அவளை நான் கேட்கும்போது இல்லை வேணாம் அப்படிலாம் கூப்பிடாதேன்ட்டான். சரியா? வேறு யாரும் பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட வேணான்னு சொல்லிட்டான். சரியா? அவளை பற்றி எனக்கு பேசாத. சரி நான் பேசலை. ஐ லவ் யூ அயன், லவ் யூ மம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அவரை முத்தமழையை பொழிஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவருமே தடுக்கலை எதுவும். அவருமே கோஆப்ரேட் தான் பண்ணுறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் அவரோட ஷர்ட் பட்டனில் கை விடுறது என்ன, கீழே கை வைக்கிறது என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில நாட்டியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அவர்கிட்ட. ஏன் இந்த பாரு, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இது கூட எனக்கு நினைவாக இருக்கும்போது ஞாபகம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரிலடி. தேவையில்லாமல் அட்வான்டேஜ் எடுக்காத. போதும், வேணாம், விட்டுரு. இதோட விட்டுரு. அவங்க வர்றதுக்கு சரியான நேரம் அது. எதுவும் பண்ணாத. பிறகு என்னை தான் தப்பாக நினைப்பாங்கடி. சொல்லிவிட்டேன். நீ சின்ன பொண்ணு வயன், தயவு செஞ்சு சும்மா இரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, யார் வந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன். அம்மாட்டையோ என் அப்பாட்டையோ யார்ட்டனாலும் நான் சொல்லிக்கிறேன். புரியுதா? சொன்னால் புரிஞ்சுக்கோடு. ஏன்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? எனக்கு வேணும், அவ்வளோதான். இதில் என்ன? இதில் கூட நான் பிடிவாதம் பிடிக்கலாம் எப்படி? அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் வந்து எடுக்கிறீங்கடா. அவர் வேண்டாம்னு சொல்லி நீங்கள் அதை கேட்கவே இல்லை பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவர் ஒரு கட்டத்துக்கு மீறி அவராலையுமே முடியல. அது போக அவருமே வந்து இந்த போதையில் இருக்கிறதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாரு. ஸோ இந்த சீன்ஸ் நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன்டா. நம்ம அந்த சேனலை ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே அந்த டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுற அந்த லிங்க்கை வந்து நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவாடா? அதில் போய் பாருங்கள். ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்குள்ளே முடிஞ்சிடுது.
முடிஞ்சா நீங்கள் கீழேயும் தயாங்க வந்து உங்களுக்கு மேலேயும் 2 பேருமே பெட்ஷீட் போட்டு கவர் ஆகி தான் படுத்திருக்கீங்க. ஸோ செம்ம டயர்டு. அது போக உங்களுக்குமே டயர்டு தான். அது போக அவர் போதையில் இருக்கிறதுனால அவர் அப்படியே உங்கள் மேலே படுத்துட்டாருடா. இப்போ அந்த பக்கத்துலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்டு ஓப்பன் பண்ணுறாங்க டோரை. டேய் தயாங்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் உங்கள் அம்மம்மாவுக்கு பயங்கர ஷாக். அது பின்னாடி வந்த உங்கள் அம்மாவுக்குமே பயங்கர ஷாக். ஏன்னா நீங்கள் இருக்கிற கோலம் அப்படி, நீங்கள் அப்படியே தயாங்கு அந்த உடம்புக்குள்ளே அப்படியே பெட்ஷீட் கவர் பண்ணதுனால அதில் மறைஞ்சிக்கலான்னு பார்க்கிங்கன்னா உங்கள் அம்மா பார்த்துட்றாங்க. நீங்கள் இருந்துட்டு தயாங்க தான் எழுப்புறீங்க. மாமா மாமா எழுந்துடுறா. ஏய் வயன் நல்ல முடியல தூரம் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பி படுத்துடுறாரு. கீழே இறங்கிடுறாரு. இப்போது நீங்கள் தான் ஸோ எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் அம்மா பார்த்துட்டு ஒரு அடி தான் வைக்கிறாங்க கன்னத்தில். என்ன காரியம் இப்படி பண்ணி வச்சுருக்க, என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க, இப்போ எதுக்குமா என்ன அடிக்கிற, ஏன் என்னாச்சு, இது தப்பா, இதை பாரு என் அண்ணன் என்னடி பண்ண, என் அண்ணன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடி கொடுக்காங்க. ஒன்றும் பண்ணலம்மா, எதுக்குமா என்ன அடிக்கிற, ஏன் உன் அண்ணன் என் கூட விருப்பப்பட்டு இருக்கக்கூடாதா, இந்த பாரு என் அண்ணனை பற்றி நீ பேச ஒரு அருகதையும் உனக்கு கிடையாது சொல்லிட்டேன். என்னடி தெரியும் என் அண்ணனை பற்றி உனக்கு? அவன் எதனால இப்படி இருக்கான்னு எனக்கு தெரில. ஆனால் ஒய்யன் நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கடி. என்னம்மா எனக்கு மாமாவை பிடிக்குமா, முடிஞ்சால் எனக்கு கல்யாணம் பண்ணி வை 2 பேத்துக்கும். என்னடி பேசுகிற நீன்னு, என்ன பேசுகிற, அவன் மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா ஒய்யன்? தெரியும். நான் எல்லாத்தையும் மாமாட்ட கேட்டேன். என்ன சொன்னான், என்ன சொன்னான்னு கேட்டேன். என் அண்ணன் என்ன சொன்னான் சொல்லு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாததுமா, நீ எதுவாக இருந்தாலும் மாமாட்ட கேட்டுக்கோ. இப்போ தயாங் பக்கம் தான் பார்க்குறாங்க. அவன் ஆக்சுவலி இந்த போதையில் இருப்பான், ஆனால் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுமே எழுப்ப பார்க்குறாங்க. டேய் தயாங்கு டேய் டேய் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. ஆனால் அவர் எந்திக்கவே மாட்டுக்காரு. இப்போ உங்கள் அம்மா வந்து வேகமாக கீழே போயிடுறாங்கடா. அவங்க அம்மா இருந்துட்டு அவங்கள பயங்கரமாக அடிக்கிறாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ஜான்வி எதுக்கு இப்போ பொண்ணை போட்டு அடிச்சிட்ருக்க, என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமாங்க உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. உங்கள் அப்பா லைட்டாக முறைச்சிட்டு அவ்வளோ கண்டுக்கிடாத மாதிரி போயிட்டாரு. உங்கள் அம்மா தான் இங்கே போட்டு அடி பொழந்துட்ருக்காங்க. இப்போது உங்கள் அம்மா அப்படியே கீழேருந்து மேலே வராங்க. ஒரு கரண்டி தான் எட்டு வராங்க. அதில் சூடு வந்து நல்லா ஏற்றி கொண்டு வராங்க. கொண்டு வந்து இப்போது நீங்கள் அதை பார்க்குறீங்க. அம்மம்மா இங்கே பாருங்கள் மாமா, அதில் எதையும் பண்ணாதீங்க, ஏன் மேலே தான் தப்பு, நான் தான் மாமாவுக்கு இந்த மாதிரி கொடுத்தேன். என்ன தெரிய கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதை கொடுத்தியா? ஆமாம் நான் தான் கொடுத்தேன். என்ன தான் நீங்கள் சூடு வச்சாலும் என்ன தான் நீங்கள் வைக்கணும், அவர் எதுவும் பண்ணாதீங்க, எனக்கு தான் மாமா மேலே விருப்பம், அவருக்கு என் மேலே எந்த விருப்பமும் கிடையாது, ப்ளீஸ் மாமா அவர் எதுவும் பண்ணாதீங்க. ஜான்வி வயனப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன அப்படி என்ன புது பழக்கம், அம்மம்மா சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அம்மம்மா, அவருக்கு எந்த பழக்கமும் கிடையாது அம்மம்மா, ப்ளீஸ் அம்மம்மா நான் தான் அம்மம்மா பண்ணேன், அம்மாவுக்கு வைக்காதீங்க அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்டு இருக்கீங்க. தாயாங்க நல்லா குப்புறப்படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போது உங்கள் அம்மாவுமே வந்து அவனுக்கு சூடு வந்து வச்சிடுறாங்க. அவர் ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி அப்படியே அசைவே இல்லாமல் அவர் வாட்டுக்கு படுத்துருக்காரு. இப்போ நீங்கள் தான் வந்துட்டு உங்கள் அம்மா கையை தட்டி விட்டு இப்போ நீங்கள் போய் அந்த கம்பியை அப்படியே சூடு கையோடு எடுத்து நீங்களும் உங்கள் காலில் வச்சுக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இன்னொரு அடி அடிக்கிறாங்க உங்கள் அம்மா அடித்த கன்னத்துலேயே. என்னடி பண்ணுற, என்ன பண்ணுற, இந்த பாருங்கள் மாமாவை எந்த இதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன், நான் தான் மாமா மேலே விருப்பப்பட்டு நான் தான் அவரை கட்டாயப்படுத்தினேன், எல்லாம் சொல்லுங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு. யாராவது மாமா ஏதாவது பண்ணிங்கன்னு தெரிஞ்சது நான் செத்துருவேன் சொல்லிட்டேன். என்னடி வார்த்தை பேசுகிற, என்ன வார்த்தை பேசுகிற? ஆமாம் எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்சதுக்கு மாமாவை தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் மாமாவை நல்லா பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். நான் ரொம்ப சின்ன பொண்ணு தான், ஆனால் எல்லாத்துலேயும் விளையாட்டுத்தனமாக இருக்க மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. உன் வயசு என்ன, அவன் வயசு என்ன ஒய்யன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. பரவாயில்ல, என் அம்மா நல்லா இல்லையா என் அப்பாவை கேட்டுட்டு சொல்லுங்கள், என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 7-8 வருஷம் டிஃப்ரென்ஸ் தானே, பரவாயில்ல எங்களுக்கு அதை விட கூடயாக இருக்குது அவ்வளோதானே, கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன், அவருமே நான் நல்லா பார்த்துப்பறேன் அம்மா, ப்ளீஸ் அம்மம்மா
தயவு செஞ்சு அம்மம்மா கட்டி வைங்க அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மம்மா கால்லையும் அதுக்கு உங்கள் தாத்தாவுமே வந்திருப்பாங்க உங்கள் தாத்தா கால்லையும் விழுகுறீங்க. அவங்களுமே இப்போ சரி அப்படின்னு சொல்லிடுறாங்கடா. அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. மறுநாள் மார்னிங் பார்க்கலாம். தாங்க இப்போ நடக்க முடியாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எதிர்த்து வாரீங்க. அவருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அவர் அப்படியே வந்ததுக்கு உங்களை பார்த்த வேகத்துக்கு பலார்னு ஒன்று கன்னத்திலே வைக்கிறாரு. என்ன காரியம் பண்ணியிருக்க வயன்? மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு உங்களை சீரியஸாகவே ரொம்ப பிடிக்கும் மாமா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. நான் நல்லா பார்த்துப்பேன் மாமா. நீங்களும் என்னை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. உங்களுக்கும் என்னைய பிடிக்கும் தானே, அப்புறம் ஏன் தயங்குறீங்க? அதுக்குன்னு இப்படியாடி இப்படியா பண்ணுவ? ஆ, என்ன காரியம் நேற்று நீ பண்ணி வச்சுருக்க? எனக்கு சத்தியமாக நேற்று நடந்தது அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஆனால் 1, 2 ஞாபகத்தை வச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு என்னெல்லாம் நடந்திருக்கும். நீங்கள் தயங்க போய் ஹக் பண்ணுறீங்க. அவன் தள்ளி விட வரும்போது என்னாச்சு, என்ன கையில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அது போக காலுமே நீங்கள் தடுமாறி தான் நடந்து வந்துட்டுருப்பீங்க. அதை அவன் பார்த்துருக்க மாட்டான். இப்போ தான் அவன் நோட்டீஸ் பண்ணுறான். காலில் என்ன, காலில் என்ன, கையில் என்ன, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. காட்டு அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் காட்டுறீங்க. என்னடி இது, என்னதுன்னு கேட்குறேன். இல்லை, நீ தம்மா எனக்கு சூடு வைக்க வந்தாங்க, அதான் நானும் சூடு எனக்கு வச்சுக்கிட்டேன். பைத்தியமாடி நீ, பைத்தியமானு கேட்குறேன். பைத்தியக்காரி மாதிரி ஆக்காதடி, பூடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனாகி வெளில போயிடுறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ மத்தியானம் எல்லாருமே சாப்பிட்டு அங்கே தான் உட்காந்துருக்கீங்க. எல்லாருமே இருக்கீங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா தம்பி தாயாங்கோட அம்மா அப்பா எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. தாயாங்க, என்னடா உன்னோட விருப்பம் என்ன? நேற்று கண் கூட பார்த்துட்டோம் எல்லாமே, சொல்லு உன்னோட விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா தான் கேட்குறாங்க. அதாவது தாயாங்கோட அப்பா கேட்குறாங்க. அது அப்பா, சரிப்பா எனக்கு விருப்பம் தான், நான் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி ரைட்டு. தாயாங்க வந்து விருப்பத்தை சொல்லிட்டான். பையனை தாத்தா, எனக்கு மாமா மேலே விருப்பம்தான், நான் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலை, நான் பிடிச்சி தான் நேற்று இருந்தேன். சரி 2 பேரும் ஓகேன்ட்டாங்க. ஜான்வி, சுகா, மாப்பிள்ளை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலி மாமா, பையனை நான் தாயாங்க தான் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் நான் இருந்தேன். பட் அவள் என்ன மாதிரி பிளான் யோசிச்சு வச்சுருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. முன்னாடியே நான் யோசிச்சுருந்தேன். பட் அது இவ்வளோ சீக்கிரம் எக்ஸிக்யூட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல மாமா. எனக்கு இதில் முழு சம்மதம் தான். நேற்று ஒன்றும் சொல்லாமல் போன காரணமும் அதுதான் மாமா. உங்கள் பொண்ணு என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா. என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா, ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கு விருப்பம் தான், ஆனால் என்ன கொஞ்சம் அவசரப்பட்டா. பரவாயில்ல, என் பொண்ணு தானே, என்ன மாதிரி தானே இருப்பா. ஆக்சுவலி ஜான்விக்கும் சுகாக்கும், அதாவது அவங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும் போது நீங்கள் வந்து 2 months வந்து வயிற்றில் இருந்திருப்பீங்கடா. அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணமே முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதை ரிலேட் ஆகி தான் வந்து சொல்கிறாரு சுகா. எல்லாத்துக்குமே விருப்பம் தான். இப்போது நீங்கள் இருந்துட்டு, தாத்தா இந்த வாரத்தில் கல்யாணம் வச்சுருங்க மாமாக்கும் எனக்கும், இந்த ஒரு வாரம் ஒரு மாதம்னா என்னால் வெயிட் பண்ண முடியாது. அது போக எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் எனக்கு வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால வேண்டாம், அவ்வளோ நாள்லாம் வேண்டாம், நான் ஊருக்கு போகும்போது என் மாமாவோட தான் நான் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைடா கண்ணு, சடங்கு சமுதாயம்லாம் பார்க்கணும், நல்ல நேரம் குறிக்கணும், நல்ல நாள் குறிக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து 2 பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது இல்லையா, அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும், அவசரப்படாது இப்படி சொல்லி அரேஞ்சும் பண்ணுறாங்கடா கல்யாணத்துக்கு. ஆனால் உங்கள் நேரம் நல்ல நேரமாக என்னன்னு தெரில. நீங்கள் சொன்ன மாதிரியே 2 நாளுக்குள்ளே தான் நல்ல நேரம் இருக்குது, அதுக்கு அடுத்தலாம் அவ்வளோ நல்லா இல்லை, அதுக்கு அடுத்த மாதம் தான் கல்யாணம் பண்ண முடியும்னு மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ 2 நாள் தான் இருக்குது உங்கள் கல்யாணத்துக்குமே. இந்த 2 நாளுமே வந்து நீங்கள் தாங்க உசு பேத்திட்டு போகிறது என்ன, அவனை வந்து மூடாக்கிட்டு விட போகிறது என்ன, இந்த மாதிரியே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அவனுமே பத்தாத குறைக்கு உங்களையும் வச்சு செஞ்சுட்டு தான் போவானும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சிருதுடா. இன்றைக்கி உங்களுக்கு வெட்டிங் நைட் தான். இந்த பார்வையன், நீ இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்கா, ஒரு செமஸ்டர் தான் கிளியர் பண்ணியிருக்கா, சரியா? அதனால அது வர நமக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம், சரியா? இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, ப்ரொடக்ஷன் எதுவும் நான் போடல, யூஸ் பண்ணல, தட்ஸ் ஓகே. பட் இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன் மாமா இந்த 2 நாள் பண்ணது எனக்கு தெரியலையா? அப்போ அதில் நான் எல்லாமே யூஸ் பண்ணல, பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதில் தான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை. நீ கை காலை வச்சுட்டு சும்மா இருந்தால் நான் எதை கட்டி இருக்க போகிறேன்? அவ்வளோ விரி மாப்பிளைக்கு. ஆமாம், சரி படு பேசாட்டி. சரி படுக்கிறேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே அப்படி தான்டா போயிருக்கோம். அப்படியே ஒரு 2.5 years நம்ம ஸ்கிப் பண்ணி பார்ப்போம்டா. இது உங்களோட கடைசி செமஸ்டர்.
அது போக கடைசி எக்ஸாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து. அந்த பக்கம் தயங்க இருந்துட்டு இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. என்ன அயன் படிச்சிட்ருக்கியா? இல்லை, கடலை போட்டுட்ருக்கேன். பார்த்தா தெரில எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா படிக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியுமா இதை பற்றி எதுவும் வந்து சொல்லிக் கொடுங்களேன் கொஞ்சம் தெரிஞ்சா. என்னடி என்ன சப்ஜெக்ட்டு? பயாலஜி. சே, பயாலஜி போய் யாராவது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா? ஹலோ சார், பயாலஜியில் சுவாலஜி எவ்வளோ நாளும் படிச்சிடலாம், பாட்னி எப்படி சார் படிப்பீங்க? ஓ, நீ அப்படி வரையா வலிக்கு? ஆமாம் ஆமாம், எனக்கு பாட்னி பிடிக்காது தெரியுமா. அப்புறம் என்னத்துக்கு இதை எடுத்த? அது ஏதோ ஒரு ஆர்வத்தில் எடுத்துட்டேன். சரி, நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா இல்லையா? சரிடி, வந்து சொல்லிக் கொடுக்குறேன், இரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு பயங்கர தூக்கமாக வருது. அவர் மண்டையில் நறுக்குன்னு வைக்கிறாரு. அம்மா வலிக்குது. ஏன்டா என்ன அடிக்கிற லூசு பள்ளி, போடா. ஏய், கடைசி எக்ஸாம் ஒழுங்காக மூடிட்டு வந்து படிக்கிறதுக்கு போகிற சொல்லிட்டேன். எனக்கு மண்டையில் ஏறினா தானே படிக்கிறது. லாஸ்ட் செமஸ்டரில் போய் இந்த சப்ஜெக்ட் வச்சுருக்கேன், நான் என்ன பண்ணுறது? படி உட்காந்து, அதுக்கு தானே காலேஜ் சேர்ந்துருக்கா, படிக்காமல் மாட மேய்க்கிறதுக்கா சேர்ந்துருக்கா? எல்லாம் சொல்லுவாப்பா, சொல்லுவேன் நீ. சரி, நம்ம வேணால் டீலிங் போடலாம். இன்றைக்கி நீ நைட் ஃபுல்லாக நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி படித்து நாளைக்கு போய் எழுதிட்டு வந்துட்டேன்னா நாளைக்கு நீ ரொம்ப நாள் கேட்டதில் ஒரு விஷயம் அது கண்டிப்பாக நல்லாகும். ஓகேவா? நீ நல்லா எழுதிட்டு வந்தாதான். நிஜமாவா சொல்கிறீங்க மாமா? நிஜமாக தான் சொல்கிறேன். என்ன டீலுக்கு ஓகேவா? டீலுக்கு ஓகே தான், எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு நான் சொல்லிக் கொடுக்க நீங்களும் படிச்சிட்ருக்கீங்க. வேறு என்ன பண்ணுறது, உங்களுக்கு தேவை, அதனால் வந்து நீங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுறா. நீ நைட் ஃபுல்லாக அப்படியே தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மறுநாள் காலையில் எக்ஸாமுக்கும் சீக்கிரமாக ஹாலுக்கு போய் நல்லபடியாக எழுதிட்டும் வந்துடுறீங்க. இப்போது வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. இன்றைக்கி தாங்க லீவ் போட்டிருப்பாரு, வீட்டுக்கு தான் வரீங்க. மாமா எழுதிட்டேன், இன்றைக்கி ஃபுல்லாக ஈஸியாக தான் வந்துச்சு, அதுவும் நீ சொல்லிக் கொடுத்த கொஷினாக தான் வந்துச்சு தெரியுமா அப்படியாரு. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? அதான் சொன்னீங்கள்ல இந்த மாதிரி அப்படின்ட்டு. டீலிங் என்னாச்சு? டீலிங் மறந்துட்டிங்களா? வரட்டும் ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை பாருங்கள், இப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படி சின்ன பிள்ளை ஏமாற்றுவீங்களா? எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. நீங்கள் சொல்ல போய் தான் நேற்று உட்காந்து படித்தேன். இப்படிலாம் பண்ணாதீங்க தாயம், இது உங்கள் கடவுளுக்கே பொறுக்காது தெரியுமா? அப்படியா? ரிசல்ட் வரணும்ல, நல்லா எழுதியிருக்குங்கிறது உனக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? மார்க் வச்சு தான் நான் பார்க்க முடியும். சே, ஆர்வத்தில் அதை யோசிக்காமல் விட்டேன். சரி பரவாயில்ல, ரிசல்ட் வரதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும் தெரியுமா? சரி, நான் வெயிட் பண்ணுறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை நீங்கள் ரிட்டன் போக பார்த்துருப்பீங்க. அவர் இப்போ உங்கள் கையை பிடிச்சி தாக் பண்ணுறாரு. என்ன வெறுப்பேற்றுறீங்களா? உங்கள் தாயம். ஐயடா, எதுக்கு இப்போ மேடம் கோவப்படுறீங்க? சரி பண்ணலாம். நிஜமாவா? அது தானடி லீவ் போட்டு உட்காந்துருக்கேன். எனக்கும் ஒரு தான் இருக்குது. அப்படியா தாயம்? அப்படி தான் இருக்குது. சரி, என்ன இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. கள்ளி போய் சாப்பிட்றீங்க அதில், அதை அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், இந்த பசியை முதல்ல தீர்த்துட்டு அந்த பசியை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தயாங்காண்டி ஒரு எஃப்எஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்டா. அது எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன் எனக்கே தெரியல. அதுக்கான வீடியோ கூட இன்னும் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கலை. ஸோ வீடியோ கடைசியாக பார்த்ததுக்கு நன்றி. ஜேகேக்கு ஒரு 1 ஷாட் போடணும், ஜிமின்க்கு ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க, எல்லாமே இருக்குது. நான் தயாங்கோட எஃப்எஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் 1 ஷாட்லாம் போடுறேன். ஓகேவாடா? சரிடா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா டெலிகிராமில் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவாடா? பாய் ஆர்மீஸ்.